என் தங்கப்பிள்ளையே, பஞ்சமியினுடைய இரவில் நேரம் குறைவாக இருக்கிறது. இப்பொழுதே நீ என்னிடமிருந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் இந்த வராகி உனக்காகவே உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெளிவாக என்றென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகிறேன் என்ற ஒரு நேரத்தை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தாய் உனக்காக, நீ பெற்ற பிள்ளைக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு இன்று ஓடோடி நான் வந்திருக்கின்றேன். உன் முன்னால் உனக்கு இது போன்ற ஒரு செய்தியை சொல்ல வந்ததற்கு பல ஆழமான காரணங்கள் இருக்கின்றது, பல ஆழமான சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரிவர உணர்ந்து நடந்து கொள். உன் முன்னால் நான் வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் எதையும் நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடத்தான் வேண்டும் அல்லவா? நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தான் வேண்டும். ஏனென்றால் நீ வணங்குவது உன் தாயானவள் இந்த வராகி நான் அல்லவா? நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயின் அன்பு உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு முழுமையான தெளிவும் முழுமையான தீர்வும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பஞ்சமி இரவில் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று விட்டேன் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். உன்னை தேடி வந்து நான் உனக்கென கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தமாகும். இந்த நாளில் உன் தாய் நான் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் முழுமையான அர்த்தம் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அதில் இருக்கக்கூடிய முழுமையான காரணத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதனால் அம்மா எவ்வித சந்தேகமும் இன்றி இந்த வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லிவிட முடிவெடுத்து விட்டேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென்று ஒவ்வொரு நிலைகளையும் நான் உணர்த்த வந்து விட்டேன் என்பதனையும் நீ மறந்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் தெய்வம் உனக்காக வந்து நிற்கும் இந்த நேரத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்காகவே ஒவ்வொரு நாளும் நம் தெய்வம் முன்னால் வந்து நிற்கிறது என்ற புரிதல் முதலில் உனக்கு வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் இனிமேலும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்ற உணர்வை தாண்டி நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எதை பற்றியது என்பதனை, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை, யார் உனக்கானவர்கள்,
யார் போலியானவர்கள், யார் உன்னை ஏமாற்றுபவர்கள், யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுப்பவர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த தாயின் அன்பை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த வராகி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு எப்பொழுதும் நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றம் உன்னை தேடி வரும். உனக்கான வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நின்று உனக்குரிய ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும். தெய்வம் வந்து விட்டாலே என் பிள்ளையின் மனதிற்குள் தைரியமும் பிறந்துவிட வேண்டும் அல்லவா? இந்த தெய்வம் வந்து விட்டாலே உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க முழுமையான தேவைகளையும் முழுமையான தெளிவுகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு நீ சரியாக ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்தது எல்லாமும் போதும், என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலும் மிகச்சரியான மாற்றமும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை எல்லாமும் இனிமேல் என் குழந்தை நீ சரியாக கணித்து விட வேண்டும். நம் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள், நம் குழந்தைகளினுடைய வாழ்க்கை முறைகள், இன்று அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று ஒவ்வொன்றுமே நம்முடைய மனதிற்குள் மிகுந்த கருத்து வேறுபாடுகளை கொடுத்து விடுகிறது. இவர்கள் நினைத்தது என்ன, நடப்பது என்ன என்பதனை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் மனநிலையில் தோன்றுகின்ற இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம், இவர்களினுடைய இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவில்லாமல் நாம் தொலைத்து விட முடியாது. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள துணிந்து விட்டால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல மாற்று கருத்துக்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு புரிதல்களும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது. சரியான தருணம் என்று உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து எப்பொழுதும் நமக்கான உண்மைகளை நாம் தொலைத்துவிடக்கூடாது. உனக்கான நேரம் இனி இது என்னவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நாம் சிந்தித்ததும் நாம் செயல்படுத்தியதும் தவறா என்று நீ கேட்கலாம். இல்லை, ஒருபோதும் நீ செய்த விஷயத்தை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றிருக்கின்ற குழந்தைகளின் மனநிலைக்கு தகுந்தாற் போல உனக்குள் எந்த மாற்றங்களும் வரவில்லை என்றுதான் நான் சொல்கின்றேன். அவர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. இதையெல்லாமும் உனக்கு உணர்த்துவதற்கும் இதையெல்லாமும்
உனக்கு தெரியப்படுத்தவும் தான் இப்பொழுது ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எண்ணிய எண்ணங்கள் சரிதானா? உண்மையில் நம்முடைய குழந்தைகளின் மனநிலைக்கு ஏற்றவாறுதான் நாமும் நடந்து கொண்டோமா என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான கால நேரங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை செதுக்கும். இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு ஏற்ற தாழ்வுகளையும் சொல்லிக் கொடுக்கத்தான் செய்கின்றேன். ஆனால் நான் சொல்வதை விட நீண்ட காலமாக நீ பெற்ற பிள்ளைக்காக எதிர்பார்த்து நின்ற ஒருவர் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கப் போகிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை கட்டாயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கே என்று நல்ல புரிதலை தர வேண்டும். அம்மா சொல்லக்கூடியவர் யார் என்று நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் நான் மறக்கவில்லை. நீ உன் பிள்ளைக்காக இவரை தேடிச் சென்றதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கவும், அவர்களின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கவும், அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கவும் நீ நிச்சயமாக நினைத்த விஷயத்தை நான் அறிவேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும். உனக்காகவே துணை இருக்கும் இந்த நாட்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தெளியப்படுத்தும். ஒட்டு மொத்தமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உன் வசமாக கொண்டு வந்து கொடுக்கும். எப்பொழுதுமே இந்த ஒரு நபரின் உதவி கிடைத்தால் போதும், நம் பிள்ளைகளை நாம் கரை சேர்த்து விடலாம் என்று சொல்லி நீ தேடி தேடி சென்றதற்கு இப்பொழுது உனக்கு பலன் கிடைத்திருக்கிறது. நீ தேடி தேடி சென்ற விஷயத்திற்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்திருக்கிறது. இனி எதையுமே யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமான ஆனந்தத்தை இனி சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெளிவில்லாத விஷயங்களை எல்லாமும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்துவதை எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கு சரியான ஒன்றை கொடுக்கும் இந்த தெய்வத்தை நீ எப்பொழுதும் கைவிடாமல் இரு. அது போதும். வேறு என்ன நடந்தாலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவுமே கிடையாது. உன்னுடைய எண்ணம் போல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு, உன்னுடைய நம்பிக்கை போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, எந்த இடத்திலும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த உண்மைகளை நீ கைவிட்டு விடாமல் நல்லபடியாக நீ இருந்து கொண்டிரு. அது போதும். நான் உன்னை கரை சேர்க்க நினைப்பது போல இந்த வாழ்க்கையிலும் உன்னை கரை சேர்க்கும் பல நல்ல விஷயங்கள் இனி உனக்காக நடக்க காத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ நேரங்கள் உனக்கு என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை சிந்தித்து இனிமேல் உனக்கான மாற்றங்களை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு. உனக்கான புரிதல் கொண்டு ஒவ்வொரு வெற்றியையும் நீ உணர்ந்துவிட
தயாராகிவிடு. உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் நீ முடித்து காட்ட அவர்களுக்காக இறங்கவில்லை என்றாலும் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள, நீ யார் என்று உன்னை பற்றி நீ உணர்ந்து கொள்ள, அந்த காரியத்தை கைவிடாமல் நீ முன்னேற்றி செல்ல வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றையும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாமும் நான் உள்ளபடியே உனக்கு சொல்லிவிடுகிறேன். அம்மா, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போவது சஷ்டியினுடைய நாயகனான கந்தனும் புதன் பகவானும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பார்கள். முருகப்பெருமானிடம் உன் பிள்ளைக்காக நீ வைத்த வேண்டுதல்கள் பல, உன் பிள்ளைக்காக அவரை நீ தேடிச் சென்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகிறது. உன் தாயானவள் என்னவெல்லாமும் உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி வரும் தெய்வம் உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வராகி வந்ததற்கான காரணம் இப்பொழுது புரிகிறதா? அவசரமாக பஞ்சமி நாளில் என் பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து விட வேண்டும் என்றும், என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்றும் நான் நினைப்பதில் ஒன்றும் தவறில்லை அல்லவா? உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது இனி உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக சரியாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உனக்கு சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் இனி சரியாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாமும் இனி எப்பொழுதுமே நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களினால் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றிதான் இங்கு பேச வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே இனி நல்லதொரு தெளிவை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு எதையும் உணர்ந்து நீ பெறக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். தாயானவள் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. உன் அம்மா சொன்னது போல நாளைய விடியலில் கண் விழித்ததும் கந்தனை ஒரு முறை அழைத்து விடு. அவரினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்தது போல நாளை உன் பிள்ளைக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கேட்டிருந்தாயோ அதை எல்லாமும் சரியாகவே அவர் உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ எதிர்பார்த்த ஒன்றை எதிர்பாராத நேரத்தில் கந்தன் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதையுமே நீ யோசித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி சரியாகவே எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய இந்த நேரங்களையும் நீ கணித்து விட்டாலே போதும். இனி உன்னோடு உடன் இருக்கும் எல்லாம் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு நாளைய விடியலை தொடங்கு.
பஞ்சமி உனக்கு சரியாகவே கடந்து விடும். இந்த வராகி நிச்சயமாக இன்று உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாள் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.